கில்லி கில்லி தீனா தான் தலை, தீனா தான் தலை. தலை மிஞ்சின யாரும் இல்ல, தலை தான். தலை மிஞ்சின யாரும் கிடையாது. ஒன்லி ஃபார் தலை, லவ் தலை. நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் பில்லாவே பார்க்குறேன், ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இவ்வளோ நாள் பார்க்காம இருந்ததுக்கு ஏன் இப்போ ஃபீல் பண்ணுறேன். தலை பர்த்டே ப்ரோ, நான் தான் கில்லி ரிலீஸ் ஆனாலும் தலை தான் ப்ரோ. தளபதி தான் ப்ரோ, தளபதி தான். விஜய் தான் ப்ரோ. ஆமா ப்ரோ, அது கர்நாடகா போனா தண்ணியோட வந்துருவாரு ப்ரோ. என்ன ப்ரோ, என்னன்னா ஸ்கிரீன்ல மட்டும் பார்க்க முடியாது, அது மட்டும் தான் ஃபீல். அவர் எங்கனாலும் சைன் தான் ப்ரோ. செம்ம வைப், செம்ம வைப். அப்படி போடு 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 செம்ம கையால நல்ல வைப், சூப்பரா இருந்தது. என்னன்னா அப்ப படம் பார்த்தோம், இப்ப என்ஜாய் பண்றோம். நீங்கள் போய் ரோஹினியில் போய் பாருங்க, இன்னத்துக்கு தேட்டர் உள்ளே சரத்தை வெடிக்கிறாங்க, அந்த அளவுக்கு இருக்குது. நீ என்ன வேணா சொல்லுங்க, என்ன படம் வேணா ரிலீஸ் பண்ணுங்க, தலை தான். பில்லா தீனா தலை தான் ப்ரோ. கலெக்ஷனு அதை பற்றி எனக்கு தெரில, ஆனால் ஃபேன்ஸ் நீங்கள் போய் பாருங்கள். இங்கே கில்லி படத்தில் என்டர்டைன்மெண்ட் அதிகமாக, இல்லை போய் ரோஹினியில் போய் பாருங்கள், தீனாக்கும் பில்லாக்கும் இது அதிகமாக. ப்ரோ தலை ஃபேனாக இருக்கும் ஃபீலிங் இல்லாமல் எப்படி ப்ரோ? அடுத்தடுத்து வரும், அவங்க வேற ஒரு பாதிக்கு நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஒருத்தர் பாலிடிக்ஸ் போறாரு, ஒருத்தர் லைஃப் என்ஜாய் பண்றாரு, மெச்சூராக போயிட்டு இருக்கு. பசங்க வரும்போது படம் ஸ்பாயிலர் ஆயிடுச்சுன்னு சொல்லி பயந்துகிட்டே வரானுங்க. எல்லா படமும் ஸ்பாயிலரா, சீன் எல்லாம் ஸ்பாயிலர்ன்றானுங்க. இவன் தான் பார்த்தா விஜய் நடிச்சிருக்காருன்றான், அவன் பார்த்தா த்ரிஷா நடிச்சிருக்காங்கன்றான். வாடா த்ரிஷா சீன்ல த்ரிஷா வந்து ஏரோப்ளைன் ஏறாம ஓடி வந்துடுறாங்களாமா. என்ன நினைக்கிறேன்னா, கில்லி நல்லா இருக்கு, தீனாவும் நல்லா இருக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் வந்து பார்க்க வந்தது வந்து கில்லி தான் பார்க்க வந்தேன். ஏன்னா முத்துப்பாண்டி ஒரே ஆளுக்காக தான் வந்தேன். விஜய்கால இல்லை, முத்துப்பாண்டி அண்ட் மியூசிக் டைரக்டருக்காக ஒரே ரீசனாக தான் வந்தேன். தீனா அடுத்த ஷோ அதான் பார்க்க போறேன். அந்த அடுத்த சீனு தலை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெப்பனும் எடுப்பாரு. தீனா அந்த ஒரு சீனுக்காக நான் வருவேன் திரும்பியும். அந்த நயன்தாரா சீனு தான் எவ்வளோ அழகா இருக்கு. அந்த நயன்தாரா காஸ்டியூம் ரொம்ப நல்லா இருக்கு இந்த மூவி. அதே வைப்போடு இருந்துச்சு. அதோட வைப்போடு வேற லெவலில் இருந்துச்சு. வேற லெவல். எப்படி இந்த தலைப்படம் எப்படி தான் இருக்கும்? நல்லா தான், சூப்பராக தான் இருக்கும். வேற என்ன சார் சொல்கிறது? எல்லாமே பாட்டு மியூசிக் எல்லாமே நல்லா தான் இருக்கும் சார். யுவன் சங்கர் மியூசிக் எப்படி இருக்கும் சொல்ல வேணும், இல்லை அச்சு பிச்சு எடுத்துட்டாரு சார். அப்பயும் இப்போ நல்லா இருக்குது, இப்பயும் நல்லா தான் சார் இருக்குது. நான் டை ஹார்ட் ஏகே ஃபேன். ஆமாம், மேன் ஆஃப் சிம்பிளிசிட்டி, மேன் ஆஃப் எவ்ரி திங். த மேன் வென் ஹி சேஸ் ஐ எம் பேக், தட்ஸ் த ரீசன். தலைனா சூப்பர், அவ்வளோதான். பேக் ஆல்வேஸ் டோன்ட் டாக். எல்லாம் நல்ல படம் தான். இல்லை முன்னாடி பார்த்தது இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு. இப்போ திருப்பி பார்க்குறது கொஞ்சம் நல்லா இருக்கு. இல்லை எல்லாமே எங்களுக்கு இப்போ திருப்பி பார்க்கும்போது ஒரு மாதிரி புது வித எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. நல்லா இருந்துச்சு ப்ரோ படம். பார்க்க சின்ன வயசுலேருந்து பார்த்ததில்ல, இப்போ தான் சினிமா தேட்டரில் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. ரொம்ப சீக்வன்ஸ்னால் அந்த ஏரியா இந்த ஏரியா அந்த சீக்வன்ஸு, லாஸ்ட் அந்த சாங்கெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். கில்லிஸ் எமோஷன், த்ரிஷா, முத்துப்பாண்டி, தளபதி, எல்லாருக்கும் நல்ல தளபதி ப்ரோ. தேட்டருக்கு வந்து பார்த்து பாருங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு. இன்னும் அதே விஷயம் அதே சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு தேட்டருக்குள்ள. தீனாக்கு பதிலாக மங்காத்தா பண்ணிருக்கலாம். ஏன்னா வந்து 2 படமும் கிளாஷ் விட்டுருக்காங்க, பில்லாவும் தீனாவும். ஸோ ஒரு படமாக விட்டுருந்தா நல்லா இருக்கும். பட் தீனாவும் பார்க்கலாம் ப்ரோ. அடுத்து நாளைக்கு தீனாவுக்கு வரலான்னு இருக்கோம். மேபி இல்லைனா அடுத்த படத்துக்கு கண்டிப்பாக வரும் ப்ரோ. தலை பிறந்த நாளைக்கு விஜய் படம் நல்ல ட்ரீட்டாக இருந்துச்சான். அதான் தலை பிறந்த நாளைக்கு விஜய் படம் வந்து எல்லாருக்கும் ரொம்ப ட்ரீட்டாக இருந்துச்சான், ரொம்ப நல்லா இருந்துச்சுன்றாங்க. எந்த சீக்வன்ஸ்னா சொன்னதெல்லாம் போய் ப்ரோ. தண்ணி கேன் படம் தானே ப்ரோ. இல்லை பாட்டு எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு. எல்லா சாங்குமே வந்து எல்லாமே ஃப்ரண்ட்டில் தான் இருந்தோம், எதுலேயுமே வந்து பேக்கில் இல்லை. எல்லா பாட்டுமே 5 பாட்டுக்குமே எல்லாருமே வந்து ஃப்ரண்ட்டில் தான் இருந்தோம். அது ரொம்ப இல்லை புரியலை. தீனாவும் பார்க்கணும், அப்பெல்லாம் கம்பேர் பண்ணிலாம் பார்க்கல. ரெண்டுமே பழைய படம், ரீரிலீஸ் தான். நான் 2 பேர் ஃபேனும் தான், எல்லாமே வேற லெவல். இது ரொம்ப நல்லா இருந்துச்சு கில்லி படம். இது வரைக்கும் நான் தேட்டரில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன், நியூவாக பார்த்த மாதிரி இருந்துச்சு. நல்லா விஜய் சூப்பர் பா. திருப்பி பார்க்க மாசம் ஆகுது ப்ரோ. நல்லா பேச முடியல. இது வரைக்கும் பார்த்ததுலேயே பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் தான். இந்த படம் வந்து பிறக்கவே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம். செம்ம ஹிட் படம். 20 இயர்ஸ் பேக்காக சூப்பராக இருந்துச்சு படம். வேற லெவல் ப்ரோ. இப்போ வரைக்கும் வைப்பு குறையவே இல்லை ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு. வேற லெவல், மாஸ். அப்போது சின்ன வயசில் வந்து ஃபேமிலியோடு பார்த்தேன்.
இப்போ நான் ஃபேமிலி கூட்டு வந்து என்னோட ஃபேமிலியோட பார்த்துருக்கேன். ஹாய் செல்லம் முத்துப்பாண்டி ப்ரோ. ஆனால் இந்த படம் வந்து லவ்வர்ஸோட மட்டும் வந்துடாதீங்க, உங்களால் ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியாது. ஃப்ரெண்ட்ஸோட வாங்க, அப்போ தான் தரமாக இறங்கி குத்த முடியும். எல்லாம் ஜாலியாக சூப்பராக இருக்குல்ல, பாட்டெலாம் வைப் பண்ணுற மாதிரி இருக்கு, அதனால வந்து கில்லி. கடைசி ட்விஸ்ட் வேற மாதிரி எல்லாமே. பாட்டு 2 வாட்டி போட்டாரு, அவ்வளோதான். பாட்டு 2 வாட்டி. அந்த பாட்டு வைப்லாம் வேற மாதிரிண்ணா. நல்லா தான் இருக்கு. கில்லி பார்க்குறோன்னா அப்போ நாங்கள் விஜய் ஃபேன்ஸ் பார்ப்போம், நாளைக்கு வந்து பார்ப்போம். நான் விஜய் ஃபேன்லாம் இல்லை, நான் நார்மலாக தான் வந்தேன். டிவியில் பார்த்தது வேறு, தேட்டரில் பார்க்குற வைப்பு வேறு இல்லை, அதனால் வந்து சும்மா பார்த்துட்டு போகலான்னு. வேற லெவலு, தரமான வைப்பு. போன ஆட்டம் எல்லா பாட்டுக்கும் ஆடணும். தலைவன் தான் இறங்கி ஒரே குத்து. அப்பெல்லாம் இல்லை. ஆமாம்மா காட்டுறேன். நான் மட்டும் இல்லை, அங்கே பாருங்க, அவரை பாருங்க. இவரெல்லாம் ஃபோன்லேயே வீடியோ அவ்வளோ எடுத்து வச்சிருக்காரு. எங்கே ஓடுறவா அவர் வேற அதை விட பயங்கரமா. வைப்பு தான், போவோம் வைப் பண்ணுவோம், அவ்வளோதான். நோ காம்படிஷன். என்ன மாமா அஜித் ஃபேனு ப்ரோ, தலைவர் அஜித் ஃபேனு. சினிமா ஃபேன் ப்ரோ, எல்லா படமும் பிடிக்கும். பிறந்து ஒரு 2 வருஷம் கை குழந்தையாக தான் இருந்தேன். ஆனால் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது விஜய் ஆசம் ப்ரோ. த்ரிஷாலாம் அல்டி ப்ரோ. 3rd டைம் பார்க்குறேன் ப்ரோ. சேலம் இங்கே வந்து இங்கே ஒரு டைம், சென்னையில் மறுபடியும் ஒரு டைம் பார்க்குறேன் ப்ரோ. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு ப்ரோ.